ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போது ரவா யூஸ் பண்ணி ஒரு நார்த் இண்டீஸ் ஸ்டைலில் சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றி தேவையான அளவு ரவா போட்டு நல்லா கிளறி விடுவோம். ரவா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க. அந்த அளவு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பல்லாரி 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறேன். பச்சை மிளகா உள்ளுக்கு சீடு இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா அந்த சீடை எடுத்துகிட்டு நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ரவா இருக்குல்ல, அதை சின்ன சின்ன பாலாக கையில் உருட்டி எடுத்துக்குவோம். உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வானொலி அடுப்பில் வைப்போம். வானொலி அடுப்பில் வச்சு இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா அப்படி உடைச்சோம்னா உடையணும், அந்த ஸ்டேஜுக்கு எடுக்கணும். அப்புறமா நம்ம ஒரு பவுலை எடுத்துகிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, பல்லாரி, பச்சை மிளகா, அது கூட கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசால் போட்டு கொஞ்சமாக ஆயிலை ஹீட் பண்ணி அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றி அதையும் நல்லா கிளறி விடுவோம். லாஸ்ட்டாக நம்ம பால் பொரிச்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து பாருங்கள். ஐயோ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு பையன் மாட்டிட்டான், அவனை டேஸ்ட் பார்க்க கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே.